ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். கோட் மாடல் காலர் எப்படி பேட்டர்ன் அமைக்கிறதுன்னு பாருங்க. இந்த பேட்டர்ன் சீட்டை ரெண்டாக மடித்து 2 மடிப்போம் முன்பக்கம் வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்க, முன் சைடு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் பாருங்க, மேலேயும் கீழேயும் சக்கா வெட்டி விட்டுட்டு அந்த சக்கா வெட்டின அளவுக்காக கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணதை மடிச்சிருங்க. மடித்து 2 சைடும் மடித்து விட்டு மேலேயும் கீழேயும் இந்த குண்டூசி வச்சு நகராமல் நீங்கள் பின் வச்சுக்கோங்க. பாருங்கள், மேல் பக்கம் ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கோடு போட்டுருங்க. அடுத்தது அங்கேருந்து இன்னொரு 4 இன்ச் மார்க் பண்ணுங்கள். 4 இன்ச்சு மார்க் பண்ணி அதை சென்டராக 2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இது எல்லாத்துக்கும் பாக்ஸ் போட்டுருங்க. அப்புறம் இந்த ஷோல்டருடைய அகலம் பாருங்கள், 7 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அதே 7 இன்ச்சுக்கு கீழேயும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. அப்புறம் பாருங்கள், இந்த ஆம்கோல் உயரம் கரெக்டாக நீங்கள் 7 இன்ச் மார்க் பண்ணுங்கள். 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அங்கே கரெக்டாக பாக்ஸ் போட்டுருங்க. பாருங்கள், இந்த இப்பு உயரம் 14 இன்ச் மார்க் பண்ணி அங்கே ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க. அப்புறம் பாருங்கள், இப்பிலிருந்து கீழே ஒரு 2 இன்ச்சுக்காக மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த 2 இன்ச் மார்க் கீழ்ப்பக்கம் ஒரு டிசைன் கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக இந்த 2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி விட்டுருக்கோம். அப்புறம் பாருங்கள், இந்த மார்புடைய அகலம் 8 இன்ச்சுங்க. அது கூட 1 இன்ச்சு ப்ளஸ் 9 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், கீழ்ப்பக்கம் இந்த டாட்டுக்காக நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இடுப்பு சுற்றளவு 7.5 இன்ச்சு வைங்க. அதை 2ஆக டிவைட் பண்ணானா 3.25 வருங்க. 3.25க்கு நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள், இந்த டாட்டுடைய உயரம் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கம் அந்த கிராஸ் போட்டு விட்டுட்டு ஆம்கோல் உயரத்தில் 3.25 இன்ச்சு சென்டராக மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சு உள்ளே கொண்டு வாங்க. உள்ளே கொண்டு அந்த கிராஸ் கோடு போட்டு அப்புறம் இந்த ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நீங்கள் அழகாக அந்த ஷேப் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கீழ்ப்பக்கத்தில் 2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 2 இன்ச்சாக நீங்கள் பிரித்து மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு டிசைனாக கொண்டு வர போகிறாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்மளை டிசைன் கொண்டு வரான்னு பாருங்கள். அந்த கோடுகளெல்லாம் இணைச்சி விட்டுருங்க. இணைச்சி விட்டு ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு டிசைன் வரப்போகுதுங்க. பாருங்கள், அந்த கிராஸ்லேயும் கோடு போட்டு விட்டுருங்க. இப்போது இதை கட் பண்ண போகிறாங்க. பாருங்கள், நம்ம எந்த மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்லேயே நீங்கள் கட் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த டிசைன் அந்த டிசைன் மார்க் பண்ண போலையே நீங்கள் அந்த மார்க்லேயே அந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இது பேட்டர்ன் அமைச்சிருக்கோங்க. இதை நம்ம ட்ரெஸ்ஸில் அப்படியே வச்சு கட் பண்ண போகிறோங்க. அழகாக ஃபினிஷிங் வரப்போகுதுங்க. பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் சைடு அந்த 2 இன்ச்சுக்காக ஒரு கட் கொடுத்துருங்க. கட் கொடுத்துட்டு அந்த 2 இன்ச்சுக்காக கீழே 2 இன்ச்சு அகலத்துக்கு நீங்கள் அப்படியே கிராஸாக அதை மடித்து விடுங்க. பாருங்கள், காலர் அந்த கிராஸாக மடித்து விடுங்க. மேல் பக்கம் அதை ஸ்ட்ரெயிட்டாக மடித்து விடுங்க. 2 சைடும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மடித்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், மேல் பக்கம் அந்த காலர் 2ஐயும் இணைச்சிருங்க. இணைச்ச உடனே எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைத்திருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மக்களே, நன்றி கூறி விடைபெறுவர் உங்கள் NSR டைலர். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.